கணவர் என் மேலே ஆசிட் அடிச்சிட்டாரு. ஞாயிற்றுக்கிழமை நைட்டு வந்து என் கணவர் என் மேலே ஆசிட் அடிச்சிட்டாரு. ஆசிட் அடிச்சு 2 கண்ணு பார்வையுமே போயிடுச்சு. இப்போ எனக்கு இங்கே தான் 3 நாளாக ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கேன். எனக்கு கல்யாணம் ஆகி 6 வருஷம் ஆகுது. 6 வருஷமும் ஒரே பிரச்சனை, தொல்லை. அவருக்கு நிறைய கெட்ட பழக்கங்க இருக்கு. ஒரு மனுஷன் எவ்வளோ இன்செக்யூரா இருந்தா இந்த மூஞ்சி இருக்கிறதுனால தானே நீ வெளியே போற, இனி நீ எப்படி வெளியில போறேன்னு சொல்லி தன்னோட மனைவி மேலேயே ஆசிட ஊத்திருப்பாரு. இது என்ன கேஸ் அண்ட் அவருக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்கன்னு சொல்லி டீட்டெயில்டா பாக்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு யூஸ்ஃபுல் லீகல் இன்ஃபர்மேஷனாச்சும் கத்துக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. குன்றத்தூரை சேர்ந்த முகமது அலிங்கிறவருக்கு ஆல்மோஸ்ட் 6 வருஷத்துக்கு முன்னாடி லவ் மேரேஜ் ஆயிருக்குங்க. இவங்களுக்கு 4 வயசுல ஒரு பெண் குழந்தையும் இருக்கு. கணவன் மனைவின்னு சொல்லி 2 பேருக்கு இடையிலும் நிறைய பிரச்சனை ரொம்ப ஃப்ரீக்வெண்டா வந்துட்டே இருக்குமா. முகமது அலிக்கும் குடிப்பழக்கம், சிகரெட் பழக்கம்னு சொல்லி நிறைய கெட்ட பழக்கம் இருக்கிறதுனால குடிச்சிட்டு வந்து அவரோட மனைவியை அடிக்கிறது ரொம்ப ஃப்ரீக்வெண்டா வச்சிருக்காரு. அதனால சில நாளுக்கு முன்னாடி அவரோட மனைவி அவங்களோட குழந்தைய தூக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுறாங்க. அண்ட் முகமது அலி கிட்ட இருந்து டிவோர்ஸும் கேட்டுட்டு இருந்திருக்காங்க. இவரோ நான் டிவோர்ஸ்லாம் கொடுக்க மாட்டேன், உனக்கு இன்னொருத்தன் கூட ரிலேஷன்ஷிப் இருக்கு, அதனாலதான் நீ இந்த மாதிரி எல்லாம் என்கிட்ட கேட்கறன்னு சொல்லி போட்டு அடிச்சிருக்காரு. 29 வயசான விக்டிம் 2-3 வாட்டி பல்லாவரம் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு இவரு அடிச்சுக்கிட்டே இருக்காருன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்க ட்ரை பண்ணிருக்காங்க. ஆனா போலீஸ்காரங்க என்னவோ சமாதானம் படுத்தி அனுப்பி வச்சிருக்காங்க. எங்க இப்படியே விட்டா நம்மளை விட்டு மொத்தமா போயிருவாளோங்கிற பயத்துல போன வாரம் ஒரு நாள் டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி வீட்டுக்கு கூப்பிட்டு பயங்கரமா போட்டு அடிச்சிருக்காருங்க. அவங்க எப்படியோ அங்க இருந்து தப்பிச்சு மறுபடியும் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுறாங்க. ஆனா சண்டே நைட், அதாவது மார்ச் 15ஆம் தேதி சாயங்காலம், இந்த மூஞ்சி இருக்கிறதுனால தானே நீ என்ன வேண்டான்னு சொல்ற, இனி நீ எப்படி வெளியில போவேன்னு சொல்லி டாய்லெட் கிளீன் பண்ற ஆசிட அவங்க மூஞ்சில வீசிடுறாரு. அதுல அவங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு கண்ணுல 50% பார்வையும் இன்னொரு கண்ணுல முழு பார்வையும் போயிட்டதா ரிப்போர்ட் ஆயிருக்குதுங்க. அக்யூஸ் முகமது அலியை அரெஸ்ட் பண்ண பல்லாவரம் போலீஸ்காரங்க பிஎன்எஸ் செக்ஷன் 124 அடியில காசிங் ஹர்ட் பை ஆசிட்காக கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க. இதுக்கு எப்படி பார்த்தாலும் மினிமம் 10 இயர்ஸ் இம்ப்ரிசன்மெண்ட்ல இருந்து லைஃப் டைம் இம்ப்ரிசன்மெண்ட் அண்ட் ஃபைன் கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்குங்க. இந்த பிரச்சனைக்கெல்லாம் முதல் காரணமே அந்த பல்லாவரம் போலீஸ்காரங்க தான். அந்த பொண்ணை போட்டு அவ்வளோ வாட்டி அடிச்சிருக்காங்கன்னு சொல்லி டொமஸ்டிக் வயலன்ஸ் கேஸ் கொடுக்க வரும்போது ஒரு காக்னிசபிள் அஃபென்ஸ்ல ரீகன்சைல் பண்ணி சமரசம் பேசி அனுப்பி விடுறதுக்கு அவங்க யாருன்னு கேட்கிறேன். நீங்க யாராச்சும் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது அவங்க உங்களோட கம்ப்ளைண்ட்டை எடுத்துக்கலனா தயவு செஞ்சு அப்படியே விடாதீங்க. தாராளமா நீங்க எஸ்பி ஆஃபீஸ்லயோ இல்ல கமிஷனர் ஆஃபீஸ்லயோ போயிட்டு ஒரு ரிட்டன் கம்ப்ளைண்ட் கொடுங்க. அவங்க கண்டிப்பா ஆக்ஷன் எடுப்பாங்க. ஒருவேளை அங்கேயும் ஆக்ஷன் எடுக்கலனா ஒரு அட்வொகேட் மூலமா லோக்கல் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுங்க. அவங்க கண்டிப்பா உங்களுக்காக ஹெல்ப் பண்ணுவாங்க. இல்லனா நீங்க மெட்ராஸ் ஹைகோர்ட்ல ஒரு ரிட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணி கூட ஆக்ஷன் எடுக்க சொல்லி கேட்கலாங்க. நீங்க இப்படி எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்றதுனால அக்யூஸ் மேல மட்டும் இல்லாம ஆக்ஷன் எடுக்காம இருந்த போலீஸ்காரங்களுக்கும் பனிஷ்மெண்ட் கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்குங்க. நீங்க லவ் பண்ணிட்டு தானே கல்யாணம் பண்ணிக்கிறீங்க. ஒருவேளை அதுக்கப்புறமும் உங்களுக்கு அவங்கள பிடிக்காம போச்சுன்னா தயவு செஞ்சு லீகலா டிவோர்ஸ் வாங்கிட்டு உங்க வேலையை போய் பாருங்க. வீணா அவங்க வாழ்க்கையை கெடுக்கிறது மட்டும் இல்லாம நீங்க உங்க வாழ்க்கையும் தான் கெடுத்துக்கிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு ஒரு சைடுல கண்ணில்லாத அம்மா, இன்னொரு சைடுல ஜெயில இருக்க அப்பான்னு சொல்லி 2 பேரை வச்சுட்டு அந்த 4 வயசு பிஞ்சு குழந்தை என்னங்க பண்ணும்? அது வளர்ற என்விரான்மெண்ட் மட்டும் எப்படிங்க ப்ராப்பரா இருக்கும்? நீங்க கல்யாணம் பண்ணி உங்களோட விருப்பு வெறுப்பை மட்டும் பார்த்து இந்த மாதிரி எல்லாம் ஆசிட் வீசிட்டு போயிடுறீங்க. உங்க கையில இருக்கிற குழந்தை நிலைமையை ஏங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்கவே மாட்டீங்க? இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் உங்க கையில கிடைச்சா நீங்க என்ன பனிஷ்மெண்ட் கொடுப்பீங்கன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.